காங்கிரஸ் அமைச்சர் மீது நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்துள்ளார். KT ராமராவ் ஆசைப்பட்டதால் ஆசைக்கு இணங்குமாறு சம்பந்தா கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். காங்கிரஸ் அமைச்சர் மீது நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்துள்ளார். KT ராமராவ் ஆசைப்பட்டதால் ஆசைக்கு இணங்குமாறு சம்பந்தா கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியிருந்த நிலையில் தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா KT ராமராவ் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அமைச்சர் மீது நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். KT ராமராவ் ஆசைப்பட்டதற்கு ஆசைக்கு இணங்குமாறு சம்பந்தா கட்டாயப்படுத்தப்பட்டதாக காங்கிரஸ் அமைச்சர் தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், தற்போது காங்கிரஸ் அமைச்சர் மீது நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். தற்போது நாகார்ஜுனாவின் முன்னாள் மருமகளும் நடிகையுமான சமந்தா மற்றும் அவரது மகன் நாக சைதன்யா ஆகிய இருவரின் திருமண உறவு முறிந்த நிலையில் அது குறித்து தற்போது பேசியிருக்கக்கூடிய சுரேகா, அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சரான ஃபாரஸ்ட் அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேகா அவர்கள் அவர் மேடையில் பேசிய போது அவர் குடும்பத்தினர் குறித்து அவதூறாக பேசியது மட்டுமல்லாமல் அவரது முன்னாள் மருமகளான சமந்தா அவர்களையும் தவறாக சித்தரித்து பேசியிருந்தார். இது குறித்து தற்போது நாகார்ஜுனா தரப்பில் ஏற்கனவே மொத்த தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா ஆகிய இரு துறைகளிலும் இருந்தும் இதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இதில் நாகார்ஜுனா அவர்கள் தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் இதுபோல சுரேகா அவர்கள் தங்களது குடும்பம் குறித்து மிக தவறான முறையில் பேசியிருப்பதாகவும் இதன் காரணமாக நாகார்ஜுனா மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தை சேர்ந்த பலரும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அவர் பேசியதன் விளக்கத்தையும் முழுமையாக கொடுத்திருக்கின்றனர். அதன்படி இது போல எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் மிக உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை பொது இடத்தில் இது போல பதிவு செய்திருப்பது மிகப்பெரிய தவறு என்றும் இதற்காக சட்டப்படி, அதாவது சட்டம் 356 படி இவர் மீது மிக கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த சட்டத்தின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்து இவரை விசாரித்து இவருக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிமன்றத்தில் நாகார்ஜுனா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.